வணக்கம் விவாஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். பாருங்கள், இப்போது மாங்காய் சீசன், மாவுடு வரும், மாங்காய் வரும், ரொம்ப சீப்பாக கிடைக்கும். இதெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் நறுக்கி உப்பில் போட்டு 2 நாள் ஊறின உடனே மாடியில் கொண்டு போய் காய வச்சு ஏர் டைட்டாக வச்சுட்டிங்கன்னா மாங்காய் வத்தல் இதை போட்டு சாம்பார் பண்ணலாம், குழம்பு பண்ணலாம். நான் இன்றைக்கி உங்களுக்கு ஈஸியாக பச்சடி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் காமிக்க போகிறேன். இது காஞ்ச மாங்காய் வத்தல். நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி வெந்நீரில் ஊற வச்சு வெந்நீரில் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிற வெந்நீரில் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறித்துனா இது ரொம்ப சாஃப்டாகிடும். இந்த பாருங்கள், இப்படி சாஃப்டாகிடும். அப்போ தான் உங்களுக்கு அரைக்கிறதுக்கு நல்லா அரைக்கும். இதுனா அவ்வளோ திப்பியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், வெந்நீரில் ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு அதை எடுத்து வச்சுக்கிறோம். உங்களுக்கு 1 கப் தயிருக்கு 1 பச்சை மிளகா, 6 மாங்காய் வத்தல் கரெக்டாக இருக்கும். உப்பு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம். இதை நீங்கள் தேங்காய் கூட சேர்த்து அரைக்கலாம், ஆனால் அது அவ்வளோ நல்லா இருக்காது. இஞ்சியும் போடாதீங்க. இஞ்சி ரெகுலராக சாப்பிட்றவங்கன்னா வேணால் கொஞ்சம் இஞ்சி போட்டு அரைச்சிக்கலாம். நீங்கள் இதை என்ன பண்ணணும், ஒரு மிக்ஸி பாத்திரத்தில் போட்டு மூணாக அரைச்சி எடுத்துன்னு வரணும். இதை அரைக்கும் போது தயிர் விட்டே அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு தயிர் விட்டு நான் அரைச்சி எடுத்துன்னு வரேன், உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? இப்போ சூப்பராக எப்படி அரைச்சிருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் அரைச்சிக்கணும். உங்களுக்கு பருப்பு தொகையல், குழம்பு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். வெஜிடபிள் ரைஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் என்ன பண்ணணும், நம்ம கெட்டி தயிர், அதாவது புளிக்காத தயிர், ஏன்னா மாங்காவே புளிக்கும் இல்லையா, அதனால நம்ம என்ன பண்ணணும், நைட்டு பருப்புத்தின புளிக்காத தயிர் எடுத்து ஊற்றி, உப்பு மாங்காயில் நம்ம வெத்தல் போட்டதுனால கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். வெந்நீர் தண்ணியில் போட்டு எடுத்தாலும் கொஞ்சம் உப்பு இருக்கும். அதனால் நீங்கள் உப்பு மாத்திரம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு பார்த்துட்டு வேணும்னா சேர்த்துக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி தயிரை வச்சு நல்லா கலக்கினா இது எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே சாத்தில் போட்டு நெய் போட்டும் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன பண்ணணும், நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற எண்ணெயில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் பச்சை மிளகாய், சும்மா 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் பெருங்காயம் தாளித்து கொட்டிட்டா நம்மள சூப்பரான மாங்காய் வத்தல் பச்சடி ரெடி. இதே மாங்காய் வத்தல் பச்சடியை நீங்கள் மாவுடு நான் போட்டிருக்கேன், ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதில் பெருசாக மாவுடு இருக்கும். கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாவுடு, திக்காக இருக்கிற மாவுடு இல்லை, கொஞ்சம் சாஃப்டாக கொஞ்சம் மெதுன்னு இருக்கும், மதப்பாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாவுடு எடுத்து இதே மாதிரி எப்படி மாவத்தல் நம்ம பண்ணோம், அதை போட்டோம், பச்சை மிளகாய் போட்டோம், அரைச்சோம், அதுக்கப்புறம் தயிர் ஊற்றிட்டோம், என்ன பண்ணியிருக்கோம், கொஞ்சம் தாளித்து கொட்டியிருக்கோம். இதே ப்ராசஸில் மாவுடுவையும் எடுத்து பண்ணிங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பசங்க இதை சாத்தில் போட்டு சாப்பிடுவாங்க. எல்லாம் தொகையல் சாதமாக, குழம்பு சாதமாக, சாம்பார் சாதமாக எல்லாத்துக்கும் தொட்டுப்பாங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்ததுன்னு ஃபீட்பேக் கொடுங்க. ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதனால எனக்காக எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம், ஜவ்வரிசி பச்சடி. உங்களுக்கு 2-3 பச்சடியை சேர்த்து போட்டுறேன். நான் மாவுடுவை எப்படி பச்சடி பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஸோ மாங்காய் பச்சடி, மாவுடு பச்சடி, இப்போ ஜவ்வரிசி பச்சடி. இப்போ ஜவ்வரிசிக்கு இந்த மாதிரி 1 கப் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இதை போட்டு நல்லா ப்ரௌனாக வறுக்கணும். வறுக்கிறது எப்படின்னா இது நல்லா பொரியும், அதுதான். சரிங்களா? ஸோ இது பொரியட்டோன்னு நம்ம வெயிட் பண்ணுவோம். ஆக்சுவலாக பாண்ட்லி நல்லா காஞ்ச பிறகு போடணும். நான் கொஞ்சம் அவசரப்பட்டு போட்டுட்டேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் நல்லா பாண்ட்லி காஞ்ச பிறகு போடுங்க, சட்டுன்னு பொரிஞ்சிடும். சரியா? அப்படி இல்லைன்னா ஒரு ட்ராப்பு நெய் விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம தயிரில் தானே போட போகிறோம், பச்சடி இல்லையா, அதனால தேங்காய் எண்ணெய் இல்லை தயிர் ஒரு ட்ராப் போட்டுக்கலாம். ஆனால் அப்படியே வறுக்கலாம். பாருங்கள், இப்போயே கொஞ்சம் நம்ம போட்டதை விட அடுத்த சைஸ் வருது பாருங்கள். அவ்வளோதான், 5 நிமிஷம் நம்ம வறுத்துரும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம சமைச்சோன்னு வச்சுக்கோங்களேன். இது உங்களுக்கு திடீர்னு ஏதோ ஒரு அரிசிப்புமா ஏதோ ஒன்று பண்ணுறோம், நமக்கு தொட்டுக்க வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பச்சடியெல்லாம் பண்ணலாம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதை தேடணும் இதை தேடணும் இல்லை. வீட்டில் எப்போவுமே எல்லார் வீட்லேயும் ஜவ்வரிசி இருக்கும், மாவத்தல் இருக்கும், என்ன உளுத்தம்பருப்பு பொடி இருக்கும். உளுத்தம்பருப்பு பொடி போட்டு இல்லை வறுத்து பொடி பண்ணி டாங்கர் பச்சடி, அதாவது உளுத்தம்பருப்பு பொடியை மாத்திரம் போட்டால் அது பச்சை பச்சடின்னு சொல்லுவாங்க. இது உளுத்தம்பருப்பை நம்ம வறுத்து பொடி பண்ணி போட்டால் டாங்கர் பச்சடி. ஏற்கனவே நான் டாங்கர் பச்சடி போட்டுட்டேன், நீங்கள் அதை போய் பார்த்துக்கோங்க. சரிங்களா?
அதனால தான் நான் வந்து இப்போ டாங்கர் பச்சடி உங்களுக்கு போடலை. இதையே வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி மாதிரி சாத்தை போட்டும் கிளறி கொடுத்துடலாம். நீங்கள் இதை வறுத்த உடனே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதுக்கு தேவையான உப்பை போட்டுக்கிறோம். அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய், ஏன்னா நான் எண்ணெயில் ஏற்கனவே வறுத்துட்டேன், உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு தேவையான தயிர் நம்ம போட்டுடுவோம். புளிக்காத தயிராக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நைட்டு புறப்பூத்தின தயிராக இருந்தால் இந்த ஜவ்வரிசி பச்சடி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இதை வந்து நம்ம சாப்பிட்ற நேரத்துக்கு தயிரை ஊற்றி கலந்துட வேண்டியது தான். தாளித்து கொட்டி வச்சுக்கணும். நம்ம எப்போ சாப்பிட போகிறோமோ அப்போ தயிரை ஊற்றிடணும். இங்கே பாருங்கள், இதில் வந்து கடுகு, சீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதில் உளுத்தம்பருப்பு வேணும்னாலும் நீங்கள் வந்து உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். சரிங்களா? குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் பச்சடிலாம் நீங்கள் என்ன பண்ணலாம், முந்திரி பருப்பை நல்லா பொடியாக உடச்சிட்டு அதையும் வறுத்து போடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஜவ்வரிசி பச்சடி வந்து அந்த சாப்பிட்ற நேரத்துக்கு நீங்கள் மோரை ஊற்றினீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா ஊறிடும். சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். தொட்டுக்கவும் ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து நான் கடுகு போட்டிருக்கேன், சீரகம் போட்டிருக்கேன், மிளகா போட்டிருக்கேன். மிளகா எப்படி பொரிச்சிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி பொரிக்கணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை. இதில் வந்து கொத்தமல்லி இருந்தால் பச்சை கொத்தமல்லி பொடி பொடியாக நறுக்கி போடலாம். பச்சை கொத்தமல்லி வந்து பிரெயினுக்கு ரொம்ப நல்லது, நர்வஸ் ப்ராப்ளத்துக்கு நல்லதுன்றதுனால நீங்கள் அப்படியும் சாப்பிட்லாம். கொத்தமல்லி இருந்ததுன்னா பொடி பொடியாக நறுக்கி போட்டு சேர்த்துக்கலாம். நம்மளோட 2வது ஜவ்வரிசி பச்சடி ரெடி ஆகிடுத்து. பாருங்கள், அதே பாண்டியை நான் தாளித்து கொட்டினேன் இல்லையா ஜவ்வரிசி இதுக்கு, அந்த பாண்டியிலேயே கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. அதுலேயே நம்ம என்ன பண்ண போகிறோம், வெள்ளை பூசணியும் பச்சை மிளகாவும் போட்டு வதக்க போகிறோம். இது வெள்ளை பூசணி வந்து லைட்டாக வதக்கி அரைச்சா போகிறோம், இல்லை அப்படியே பச்சையாகவும் அரைக்கலாம், நல்லாயிருக்கும். சில பேருக்கு பச்சை வாசனை பிடிக்காது அப்படின்றதுனால லைட்டாக வதக்கிறேன். நார்மலாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இதை வந்து நம்ம பருப்பெல்லாம் வறுப்பேன், அதோடு இதை போட்டு அரைச்சிடலாம். சரிங்களா? ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போகும். இது வந்து வறுத்த பொடி பச்சடின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லா பருப்பு வறுத்த பச்சடி. பருப்பு வறுத்த பச்சடியை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, அதோட கொஞ்சம் வெள்ளரிக்காய் இருந்தால் கண்டிப்பாக வதக்காதீங்க, அப்படியே வந்து பச்சை மிளகாய் இதை போட்டு அரைச்சிக்கலாம். இது வந்து பூசணிக்காவாக இருக்கிறதுனால நான் ஒரு 2 நிமிஷம் வதக்கிறேன். பூசணிக்காவை 2 நிமிஷம் வதக்கலாம். வெள்ளரிக்காயில் இதே பண்ணுறதா இருந்தால் அப்படியே நீங்கள் பருப்பை வறுத்துட்டு இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். சரிங்களா? ஸோ நான் இப்போ லைட்டாக வதங்கிடுத்து. இது போகிறோம், இந்த வதக்கல் போகிறோம். கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போகிறோம், ரொம்ப வதக்க வேண்டாம். கொஞ்சம் பச்சையாக சாப்பிடும்போது தான் அதோட கேரக்டர் வந்து நல்லாயிருக்கும். அதனால் இதெல்லாம் பச்சை பச்சடின்னு தான் சொல்லுவாங்க. பச்சையாக பண்ணுறோன்றதுனால பச்சை பச்சடி, வெள்ளரிக்காய் பச்சை பச்சடி அப்படி அந்த மாதிரி சொல்லுவாள் அந்த காலத்தில். வறுத்தரைச்ச பச்சடி அப்படி. இப்போது நான் என்னென்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். உளுத்தம்பருப்பு உடச்சது இருந்தது, அதனால் போட்டிருக்கேன். நீங்கள் முழு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. எல்லாமே 1/2 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். 4 பருப்பு, துவரம்பருப்பு, கடலப்பருப்பு, பாசிப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. இதை நம்ம போட்டுடுவோம். போட்டு வறுக்கணும். நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. ஆக்சுவலாக இந்த பொடி பண்ண, அதாவது பாதியாக உடச்ச உளுத்தம்பருப்பு வந்து கொஞ்சம் சீக்கிரம் சிவப்பாயிடும், அதனால் கை விடாமல் கலர்றேன் நான். ஸோ நீங்கள் வந்து முழு உளுந்தே போட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு எல்லாம் 1/4 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன். இது 4 பேருக்குன்றதுனால நான் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன், அது போதுமானது. சரிங்களா? இந்த மாதிரி கைவிடாமல் செவக்க வறுத்துக்கோங்க. இதை முதல்ல அரைக்கணும். இதை அரைச்சிட்டு தான் அந்த காயை போட்டு நீங்கள் அரைக்கணும். இல்லை காயை அரைக்காமல் அப்படியே கூட போடலாம், நல்லாயிருக்கும். உங்கள் சாய்ஸ் தான் அது. எங்களுக்கு முழுசாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அப்படியே போடலாம். இல்லை பெரியவாலாம் இருக்கா, அரைச்சிட்டா அவங்க கொஞ்சம் திருப்தியாக சாப்பிடுவாங்க. நாங்களே பெரியவா தான், லைக் மீ. நல்லா செவக்க வாசனை வந்துடுது பார்த்தீங்களா, பருப்போட வாசனை, அதுதான் கணக்கு. நல்லா செவப்பாக பருப்போட வாசனை வந்துடணும். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டோம். இதை பாருங்கள், கடுகு போட்டுட்டோம். அணைச்சிட்டு 2 மிளகா, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அவ்வளோதான். இதை அப்படியே எடுத்து வச்சுப்போம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்கள், இந்த பருப்பெல்லாம் போய் அரைச்சி எடுத்துன்னு வரேன். இதை அரைச்சிட்றேன், இதையும் அரைச்சிட்றேன். சரிங்களா? அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்குன்றதுனால நீங்கள் அப்படியே கூட போடலாம். இது அப்படியே இருக்கட்டும்.
நான் போய் அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். பாருங்கள், நம்ம ஏற்கனவே தாளித்ததை இந்த பாத்திரத்தில் போட்டுட்டேன். இங்கே பாருங்கள், மோர் வந்து கொஞ்சம் லைட்டாக புளிச்சு உப்பு போட்டு கரைச்சி வச்சிடணும். லைட்டாக புளிச்சிருக்கலாம், தப்பு கிடையாது, ரொம்ப புளிக்கக்கூடாது. உப்பு போட்டு தேவையான உப்பு போட்டு கரைச்சிடுறோம். சரிங்களா? இதுக்கப்புறம் நம்ம அரைச்சிருக்கோம் பார்த்திங்களா, இந்த விழுதை இதில் சேர்த்துடணும். இதில் நீங்கள் 2 பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிக்கலாம், அதுவும் பண்ணலாம் நீங்கள். அப்புறம் வந்து இந்த மாதிரி அரைச்சிட்டு பச்சை மிளகாய் போட்டு காரம் ரொம்ப வேணும்னா 2 பச்சை மிளகாவோ இஞ்சியோ போட்டு அரைச்சிக்கலாம். இந்த பருப்பு வறுத்தரைச்ச பச்சடி ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட எல்லா பருப்பும் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கும் ரொம்ப நல்லது. இதில் கொத்தமல்லி மாத்திரம் பொடி பொடியாக நறுக்கி மேலே தூவிக்கோங்க. சரிங்களா? இதை நீங்கள் சாத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். வடை, டிஃபன் ஐட்டம், பஜ்ஜி அதுக்கெல்லாமும் தொட்டுக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.